எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அந்த போர் அப்படின்றது உலகத்தையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, அந்த 2 பேருக்கு தானே இப்போ வார். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தானே பதட்டப்படணும். நாம ஏன் பதட்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, இது உலகளாவிய ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டீசல், பெட்ரோல் இந்த மாரியான பொருட்கள், ஆயில் இந்த மாரியான பொருட்களுடைய சப்ளை நிறுத்தப்படுறதுனால, இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசலினுடைய அந்த தட்டுப்பாடு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த அதிகரிப்பு காரணமாக பெட்ரோல், டீசலினுடைய விலைகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பெட்ரோல் பங்க்லாம் ஒரு ஹியூஜ் கிரவுட் குவிஞ்ச அந்த ஒரு காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வார் தான். அந்த வார்னால இது கூடிய பிரச்சனைகள் ஏராளமா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா இந்தியா மாரியான ஒரு பொருளாதார நாட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம பல நேரங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ரீசெண்டாக கூட எல்பிஜி கேஸ் ஷார்ட்டேஜ் நடந்தது. அது காரணமா பல உணவகங்கள் மூடிட்டாங்க. பல டீ கடைகள மூடியிருக்காங்க. பல கமர்ஷியல் ஹோட்டல்ஸ மூடியிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள நம்ம இன்னுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பல இடங்கள்ல இந்த எல்பிஜி கேஸ் கிடைக்கவே இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு. இது தொடர்பா மத்திய அரசும் பல நடவடிக்கைகள் எடுத்து இப்போ ஓரளவுக்கு அத குறைச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு புறம் இந்த டீசல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது, மார்ச் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமெரிக்கா, ஈரான் வார் தொடர்பான அந்த ஒரு உக்கிரமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. இவங்க அவங்க மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அவங்க இவங்க மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு ட்ரம்ப் ஒரு வழியா நாங்க போர ஒரு 2 வாரத்துக்கு நிறுத்தி வைக்கிறோங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்ததால தான் உலக நாடுகள் எல்லாமே ஒரு பெருமூச்சு விட்டாங்க. காரணம் எல்லா உலக நாடுகளுமே இதனால பாதிக்கப்பட்டாங்க. இந்த பெட்ரோல், டீசல் ஷார்டேஜ் ஆகறதா இருக்கட்டும், எல்பிஜி கேஸ் ஷார்டேஜ் ஆகறதா இருக்கட்டும், மத்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஷார்டேஜ் ஆகறதா இருக்கட்டும். இந்த மாரியான விஷயங்களால உலக நாடுகள் பெரிதுமே அஃபெக்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்தியா ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மார்ச் மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 109 கிட்டத்தட்ட ரூ. 110 ரேஞ்சுக்கு டீசல்லாம் விற்கப்பட்டது. அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்ட விட ரூ. 22 இந்த வார் சிச்சுவேஷன்னால இந்த பெட்ரோல், டீசல் குறிப்பா டீசலோட விலை அதிகமாச்சு. இதனால பலரும் சாமானிய மக்கள்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுகள நம்ம பார்த்தோம். இது தொடர்பா மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அந்த டீசல் விலைய குறைப்பதற்காக. அதுல வெற்றியும் அடைஞ்சாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். தொடர் முயற்சிகளுக்கு பிறகு அந்த ரூ. 22 ஏறுச்சு இல்லையா? அதுலருந்து ரூ. 17.19 குறைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ரூ. 92, ரூ. 93 வரைக்கும் இப்ப டீசல் விற்கப்படுத்த நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மத்திய அரசினுடைய இந்த துரித நடவடிக்கையால இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றது இப்ப முறியடிக்கப்பட்டிருக்கு. இப்ப டீசலுடைய விலை அப்படின்றது பேக் டூ நார்மலா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான வார் சிச்சுவேஷன்ஸ்ல இல்ல இந்த மாதிரியான ஒரு உலகளாவிய பிரச்சனைகள் ஏற்படும்போது மத்திய அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்றதுல நம்ம ஒரு முக்கிய கண்காணிக்கணும். காரணம் இப்போ ரீசெண்டா கூட இந்தியா, பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. அப்பவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. நம்ம பாகிஸ்தானுக்கு அந்த தண்ணி சப்ளை பண்ணோம். அத நிறுத்தணும். இந்த மாரி பல்வேறு விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தலாம் சொல்லியிருந்தோம். இது இந்தியா, பாகிஸ்தான் மட்டும் இல்லை. உலகத்துல எங்க வார் நடந்தாலுமே அது ஏதோ ஒரு வகையில இந்தியாவ பாதிக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாரி தான் இந்த டீசலோட விலையும், ஸோ எல்பிஜி கேஸோட தட்டுப்பாடும் இப்போ பெரும் லெவல்ல இருக்கு. அதையுமே குறைக்கிறதுக்கு மத்திய அரசு முயற்சிகள் செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாரியான நெருக்கடியான சூழ்நிலைகள்ல மத்திய அரசு திறம்பட கையாண்டு அந்த நெருக்கடிகள குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தாங்க.